அவனுடைய இருதயத்தை அவன் பலிபீடத்திலே வைத்தான். அவனுக்கு விக்கிரகமாய் இருந்ததை அவன் பலிபீடத்திலே வைத்தான். அவன் புள்ளைய வைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு விக்கிரகமா இருக்கிற செல்போனை பள்ளிப்பீடத்துல வைக்கிறியா? புரியுதா புரியலையா? இன்னைக்கு பிள்ளையை விட அதிகமா செல்போனை நேசிக்கிறோங்க. இன்னைக்கு அநேக தாய் தகப்பன்மார்கள் பிள்ளையை விட அதிகமா. நேத்து கூட நான் ஒரு கான்ஃபரன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க பேசினாங்க. ஒரு பிள்ளை வந்து சொல்லிச்சான், அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் எங்க அப்பாவுக்கு செல்போனா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன போனா? எங்க அப்பா உபயோகப்படுத்துற செல்போனா பிறக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நானும் ஒருத்தவன். அப்படின்னா எவ்வளவு ஏக்கம், என்ன அர்த்தம் இதுல? என்னோடு எங்க அப்பா நேரத்தை செலவு பண்றதை விட அதிகமா எதோட தான் செலவு பண்றாரு? செல்போனோட செலவு பண்றாரு. எனவே நான் அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னவா பிறக்க ஆசைப்படுறேன்? எங்க அப்பா பயன்படுத்துகிற செல்போனா நான் பிறக்க ஆசைப்படுறேன். எத்தனை பிள்ளைகளுடைய ஏக்கம் அப்படி இருக்கிறது? இன்னைக்கு எதை விக்கிரகமா வைத்திருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். நீ உன் மனசுல எதை விக்கிரகமா வைத்திருக்கிற? அது செல்போனா இருக்கட்டும், அது ஆடவனா இருக்கட்டும், அது பெண்டீரா இருக்கட்டும், அது ஏதாவது ஒரு லவ்வரா இருக்கட்டும், பாய் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அது கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கட்டும், அல்லது சாப்பாடா இருக்கட்டும், பிரியாணியா இருக்கட்டும், அது நகையா இருக்கட்டும், சுடிதாரா இருக்கட்டும், அது பேண்ட் ஷர்ட்டியா இருக்கட்டும், எதை நீ ஆண்டவரை விட அதிகமாய் நேசிக்கிறாயோ அது செல்போனா இருந்தாலும் சரி, வேற எதா எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருந்தாலும் சரிதான், அதுதான் விக்கிரகம். வேற ஒண்ணும் இல்லை. நான் விக்கிரகாராதனை பண்ணல. இயேசுவை நான் சொந்த ரட்சகரை ஏற்றுட்டு நான் சபைக்கு தான் போறேன். அதுல உயிருள்ள சபை, ஜீவனுள்ள சபை, ஆவியுள்ள சபை. சில பேர் கேட்பான், நீ ஆவிக்குரிய சபைக்கு போறியா ஆவியில சபைக்கு போறியான்னு. நான் ஏற்கனவே ஆவியில சபையில இருந்துதான் அவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். ஓ, இதுதான் ஆவிக்குரிய. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சபையும் ஆவி இருக்குதா இல்லையான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. செத்துப்பான நிலைமையில் தான் கிடக்குறோம். ஆனா நம்மளே நமக்கு மெச்சிக்கிறோம், நான் ஆவிக்குரிய சபை, நான் ஆவில சபைன்னு. அன்பாலே அது கிடையாது. இன்னைக்கு ஒரு சபையை பார்த்து ஒரு சபை மெச்சிக்கொள்ளுது, அதுவே பாவம். அதுவே பாவம்னு தெரியல, அதுவே பெருமை. நான் வந்து இப்ப ஒரு ஆய்வு கட்டுரை எழுதிட்டு இருக்கிறேன், கிளாஸ் எடுக்கிறது, PhD கிளாஸ் எடுக்கிறதுக்காக. அதுல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இதை நடத்துறதற்கு ஒரு 10 நாளா 10 பேஜ் எழுதிட்டேன். ஆவியில எளிமைன்னா என்ன? ஆவிக்கு எளிமைக்கு ஆப்போசிட் எது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது செருக்குன்னு இருக்கு. செருக்குன்னா பெருமை, ஆடம்பரம் அப்படின்னு எதோ இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஆவியில செருக்குன்னா எது அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்த்தேன். ஆவியில செருக்குன்னா என்னன்னா, நீ உன்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய செருக்கு அப்படின்னாக்கா, நான் போற சபை தான் பெஸ்ட், நாங்க போற சபை தான் சரி, எங்க சபை தான் சரி, எங்க சபை தான் ஆவிக்குரிய சபை, உன் சபை ஆவியில நிரம்பாத சபை, சத்தியம் இல்லாத சபை. நமக்கு நாமளே இதுதான் ஆவிக்குரிய செருக்கு. என் சபை வஸ்தி, என் சபையில சத்தியம் சரியா சொல்றாங்க, என் பாஸ்டர் ஐயோ அவரை தலையில தூக்கி வச்சு நான் தெய்வமா போட்டுக்கிறேன். மனுஷனை தெய்வமா கொண்டாடாத. எந்த ஒரு மனுஷனுக்கு, நானா இருந்தாலும் சரி, அது பெரிய டேஷா இருந்தாலும் சரிதான், மனுஷன் தான். நீ மனுஷன் தான், நானும் மனுஷன் தான். எனக்கும் பல பலவீனங்கள் இருக்கு, உனக்கும் பல பலவீனங்கள் இருக்கு. பெரிய ஜாம்பவானா இன்னைக்கு பெரிய உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியா இவர் ஊழியக்காரன் சொல்ற அந்த ஆளுக்கு இருக்கு, அவ்வளவுதான் சொல்லுவேன். இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி இல்லைன்னு நீ சொல்லி மாத்தட்டா நீ பெருமைக்காரன் அர்த்தம். எல்லாரும் பலவீனமானவர்கள். ஒருத்தர் பலவீனத்தை ஒருத்தர் தாங்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதே சத்தியம். நான் தான் பெருசுன்னு அவனை குற்றம் சாட்டுறதுக்கு இல்லை. அதனால இன்னைக்கு இந்த வார்த்தையை பிரிச்சு கொள்ளுங்க. ஆபிரகாம் பலிபீடத்துல ஈசாக்கை வைக்கவில்லை, அவன் இருதயத்தில் இருந்த விக்கிரகத்தை வைத்தான். ஆமென். இன்னைக்கு நீ நானும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகத்தை, ஈசாக்கு போல இருக்கிற விக்கிரகத்தை வைக்கிறோமா? சில பெண்களுக்கு கணவர் விக்கிரகமா இருப்பாங்க, சில ஆண்களுக்கு மனைவி விக்கிரகமா இருப்பாங்க, சில தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் விக்கிரகமா இருப்பாங்க, சில பிள்ளைகளுக்கு தகப்பன்மார்கள் அல்லது தாய்மார்கள் விக்கிரகமா இருப்பாங்க. இதெல்லாம் அந்த ஆசை, அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது.
ஆண்டவர் தான் நமக்கு தெய்வமா இருக்கணும். அவர் கொடுக்கிற முதலிடத்தை வேற எதுக்கும் கொடுத்தாலே அது விக்கிரகம் தான். அதுதான் இங்க பைபிள் சொல்லுது. ஆபிரகாம் தன் ஈசாக்கை பலிபீடத்திலே செலுத்தும் போது கிரியினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அடுத்தது பாருங்க, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகள்னாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. இன்னைக்கு உன் விசுவாசம் என் விசுவாசம் பூரணப்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? என் விசுவாசம் இன்னும் பூரணப்படலை, ஏன்னா என் கிரியைகள் மாறல. அன்பாலே, என்னுடைய நற்கிரியில் மூலமாக என் விசுவாசம் பூரணப்பட வேண்டும். நான் கிறிஸ்தவன் என்று நிரூபிக்க வேண்டும். என்னுடைய நற்கிரியை, நல்ல காரியங்கள், ஏதாவது என்னால முடிந்த உதவியை ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக நான் செய்து எனக்குள் இருக்கிறவர் கிறிஸ்தவ உயிருள்ள தேவன் என்பதை நான் அடுத்தவனுக்கு நிரூபிக்கணும். சுயநலமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால் அது நிரூபிக்க முடியாது. அந்த சுயம் என்பது பிசாசுக்குரியது. பிறநலம் என்பது அது தெய்வத்துக்குரியது. எந்த குணத்துல நீ நான் இருக்க போறோம்? ஆனால் தான் பவுல் எழுதுறார். பவுல் சுயநலவாதியா இருந்தார். மதவெறியனா இருந்தாலே சுயநலவாதி, நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆனா மார்க்க வெறியனாய் மாறும்போது அவருடைய சுயநலம் பொதுநலமாய் மாறியது. அவர் எப்ப மார்க்க தீவிரவாதியா மாறினாரோ அப்ப அவருடைய சுயம் செத்து பொதுநலத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்தார். அதனாலதான் சொல்றார், நான் என்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தையே நான் தேடினபடியால் அப்படின்றார். அன்பாலே, அந்த சுயம் சாக, அந்த சுயத்தை சிலுவையில் அறைய, சுயத்தை பலிபீடத்துல வைக்க நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் நாம் நற்கிரியை செய்கிறவர்களாய் மாறுவோம். ஆமென். இந்த சுயத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் அது நடக்கவே நடக்காது. இன்னைக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். நீ உன் நற்கிரியை மாறினாலே நீ கனி கொடுக்கிற மரமாய் மாறுவாய். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவர்களாய் மாறுவாய். நீ போய் ஆத்துமா ஆதாயம் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நீ இருக்கிற இடத்துல உன்னுடைய சுயநலத்தை மாற்றிக்கொண்டு ஆண்டவர் செய்ததை போல நீ நற்கிரிகளை செய்ய ஆரம்பித்தா உன்னால முடிந்த நன்மைகளை 4 பேருக்கு செய்ய செய்ய தானா உன்னை தேடிட்டு, ஆண்டவரை தேடிட்டு சபைக்கு வர மக்கள் இருப்பாங்க, தானா வருவாங்க. இன்னைக்கு அதுதான் இங்க ஆபிரகாம் செய்து யாக்கோபு சொல்றார். பாருங்க, அடுத்து படிங்க அந்த அடுத்த வசனத்தை. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, விசுவாசத்தினால் மாத்திரமல்ல கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கும். போதும். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது என்ன சொல்லுங்க? எதிர்பார்க்கிறது என்ன? நற்கிரியை. சொல்லுங்க. அதுதான் வெளிச்சத்துல நடக்கிறதுக்கு சமம். இன்னைக்கு போன வாரம் அதுதான் பார்த்தோம். தேவனுடைய செய்தியா இருக்கிறோமா என்ற தலைப்புல போட்டோம். உண்மையிலே போன வாரம் செய்தியும் இந்த வாரம் செய்தியும் பொறுமையா படுத்துக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கோ நாளைக்கோ கேட்டுப்பாரு. சும்மா யூடியூப்ல இருக்குது. போன வாரம் செய்தி போட்டியாச்சா இல்லையா? யூடியூப்ல போய் நம்ம சேனல்ல போன வாரம் செய்தி அப்படியே போட்டு கேட்டுட்டு இந்த வாரம் செய்தியும் இப்ப கேட்டது பெருசல்ல. இப்ப நம்மளுடைய கவனம் சிதறல் இருக்குது. நிறைய பேர் ஓரியன்டேஷனா கவனிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கவனம் எங்கெங்கயோ போச்சு வந்துச்சு. ஓகே, போட்டும் வரட்டும். நீங்களும் படிங்க, அதை கேளுங்க, உட்காந்து பொறுமையா. இன்னைக்கு செய்தியும் அடுத்த போன வாரம் கொடுத்த செய்தியும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கிறது. இருள்னா என்ன, வெளிச்சம்னா என்ன? ஓ, இதுதான் வெளிச்சமா? அப்ப வெளிச்சத்தின் பிள்ளையா நம்ம நடக்கணும்னா நல்ல காரியம் செய்யணுமா? இயேசுவை போல நம்மளால முடிஞ்ச நல்ல காரியம் இனிமே நம்ம செய்வோம். கொஞ்சம் தீர்மானம் எடு. இந்த செய்தியை கேளு, ஒரு 2 தடவையாவது கேளு. வீட்டுல தனியா இருக்கும்போது தனியா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம படுத்துக்கிட்டு கூட கேளு. எல்லார் வீட்லயும் ஒரே ஒரு யூடியூப் வர போனாது இருக்கும், கண்டிப்பா இருக்குமா இல்லையா? அந்த யூடியூப்ல பொறுமையா நம்ம செய்தியை போன வாரம் செய்தி இந்த வாரம் செய்தி சேர்த்து அமைதியான முறையில தூங்கும் போதோ
கொஞ்சம் ஃப்ரீ ரிலாக்ஸா இருக்கும்போது, மைண்டு ஃப்ரீயா இருக்கும்போது உட்காந்து பொறுமையா கேள். ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. நம்ம நற்கிரியை செய்து ஆண்டவரிடத்துல நம்ம அவருடைய பரம காணானுக்குள்ள பிரவேசிக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா நான் இன்னைக்கு காலையில இருந்து எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம் வந்துச்சு அப்படின்னா, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் 40 லட்சம் பேர் கேட்டானுங்க. ஒருத்தன் 2 பேர் கேட்கல. எத்தனை லட்சம்? 40 லட்சம் பேர் கேட்டாங்களாம். அதுல எத்தனை பேர் பாஸ் ஆனானுங்க? 2 பேர் தாங்க. 40 லட்சத்துக்கு 2 பேர். அப்ப 20 லட்சத்துக்கு ஒருத்தவன். 20 லட்சத்துக்கு ஒருத்தவன்னா இன்னைக்கு நம்ம நற்செய்தி டெய்லி கேட்டுட்டே இருக்கிறோம். நாங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணுவோம் ஆண்டவரே? நானும் பேசுறேன், நானா இருந்தாலும் சரி, கேட்கிறேன் நீனா இருந்தாலும் சரி, நம்ம பாஸ் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆமே. இன்னைக்கு சாதாரண காணான், அது பரம காணான்னு சொல்ல முடியாது. சாதாரண காணான் இந்த உலகத்துல இருக்கிற அந்த பூமி தான் அது. அந்த காணானுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கே 2 பேர் தான் தேர்னானுன்னா, பரம காணானுக்குள்ள பிரவேசிக்க நாம எத்தனை பேர் தேர்வோம்? ஆனா என்ன எனக்கு ஒரு பதில் கிடைச்சதுன்னா, அவனுடைய காலத்துல விசுவாசம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இன்னைக்கு உன் காலத்துல என் காலத்துல விசுவாசம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் விசுவாசி. ஆனா அந்த விசுவாசம் பூர்ணப்பட நற்கிரியை செய்ய வேண்டும். சொல்லுங்க, பூர்ணப்பட. என்ன பூர்ணப்பட? அதான் யாக்கோபு வச்சு எழுதியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய விசுவாசமும் பூர்ணப்படணும்னா நல்ல கிரியை செய்யுங்க. அது பூர்ணப்பட்டுடும். நீங்க பரம காணானுக்குள்ள பிரவேசிக்கலாம். அதனால ஒன்றும் இல்லை, விசுவாசிக்கிறதுல தப்பு இல்லை. நம்மெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம். கொஞ்சம் நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றணும். கொஞ்சம் நம்முடைய கிரியை மாற்றணும். என்ன மாற்றணும்? அடுத்தவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய், அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்றவனாய், அடுத்தவனுக்கு உதவி செய்யறவனாய், அந்த மாதிரி நீ மாத்திட்டன்னா உன் விசுவாசம் பூர்ணப்பட்டுடும். நம்ம பரம காணானுக்குள்ள போயிடலாம். அதனால இன்னையிலிருந்து நம்ம சுயநலமாய் வாழாமல் நம்ம பிறநலத்தை பேணும்படியாக, பிறருக்கு நன்மை செய்யும்படியாக, பிறர் மனசு கோணும்படியாக நடக்காம நம்மளை நாமளே கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய கிரியை மாற்றிக்கொள்ள நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காய் நன்றி. நடவாமல் நடக்கிறோமா என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள எழும்புச்சு. ஆண்டவரே, நாங்கள் இருளின் படி நடவாமல் அல்லது பிசாசின் கிரியின்படி நடவாமல் இயேசு கிறிஸ்துவே ஆகிய ஒளியை கடவுளாகிய உம்மை போல நடக்கிறவர்களாய் என்னை எங்களை மாற்றுங்கப்பா. அப்படியாக நீர் மாற்றி நாங்கள் விசுவாசத்துல பூர்ணப்பட்டு அந்த பரம காணானுக்குள் செல்ல என்னை எங்களை தகுதிப்படுத்துங்க. இதை கேட்க போகிற யாவரையும் தகுதிப்படுத்துங்க. அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.